கனவுகள் நினைவாக போகும் கன்னி ராசி அன்பர்களே, இந்த சனி வக்கர பயிற்சியில் நடக்கப்போகும் யோகங்கள் என்ன? பொதுவாகவே இந்த கன்னி ராசி பயமுடுத்தின மாதிரி வேறு எந்த ராசி பயமுடுத்திட மாட்டாங்க. 7 சனி வந்துருச்சு, கண்டகச்சனி, அப்படி இப்படின்னு பல பயமுடுத்துனாங்க. இப்போ ஒரு 138 நாள் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம். உனக்கு தேவையான விஷயத்தை வேகப்படுத்திக்கப்பா, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் விலகி நின்று உங்களை ஃப்ரீயாக விட்டு அப்படி இருக்கும். அப்படி தாங்க இந்த சனி பகவான் 138 நாள் வக்கர நிலையில் இருக்க போது உங்கள் 7ல் இருக்கிற சனி அப்படி விலகிற மாதிரி இந்த நேரத்தில் செய்ய போதும் அற்புதங்கள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சனி உங்கள் ராசியில் 7ஆம் இடத்தில் இருந்தது விலகி வக்கர நிலையில் இருக்க போகிறார். முதல்ல கடன் கட்டுக்குள்ளே இருக்கும். கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கன்னிராசியும் கடன்னே ஒரு டைட்டில் போட்டலாம் போட்டிருக்கு. இந்த கொஞ்சம் காலகட்டமாகவே கடனுக்கு கடன், வட்டிக்கு வட்டி மாட்டின ராசி இந்த கன்னிராசி. சார் தெரிஞ்சு சும்மா ஆரம்பித்தே மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இதில் ஒரு சில கிரெடிட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணி எல்லா கடன் அடிச்சார். அந்த கிரெடிட் கார்டு வாங்கினதே மறந்துட்டார். அதுக்கு இதை போட்டு சிபில் ஸ்கோர் குறைஞ்சது தான் மிச்சம். யாருக்கு? இந்த கன்னிராசிக்கு. சிபில் ஸ்கோரும் இதில் பொதுவாக இந்த கவலையிலிருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பாக, முத்தான வாய்ப்பாக வருதுங்க. முதல்ல ஒரு பாயிண்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பொருளாதார ரீதியாக ஒரு விருத்தி இருக்குது. வர வேண்டிய பணங்கள் வருகிறது. குரு பகவான் 2ஆம் வீட்டை சுப பார்வையாக பார்க்குறார். தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் ரீதியாக நல்ல பண வருவாய் உண்டு. உங்களை அப்படியே கை தூக்கி ஒருத்தர் காப்பாற்ற விட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி காப்பாற்ற போகிறார். இந்த நேரத்தில் வருமானம் அதிகரிக்கும். வாக்குப்பளிதம் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற காலகட்டங்கள். திருமண யோகம். திருமணம் இருக்கா இல்லையா? இவங்களுக்கெல்லாம் எப்போ திருமணம்ன்றாங்க கன்னிக்கு, இவங்களுக்குலாம் ஆகுமா சார் அப்படின்னு அப்படி இருக்கும். இப்போ குரு வேறு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். குரு அதிசாரத்தில் வந்து அப்போ திருமண யோகம். சனி விலகிறார், குரு பார்க்குறார். திருமண யோகம் சூப்பராக இருக்குது. திருமணம் நடந்துடும், ஃபைனலைஸ் ஆக போகுது. அப்போ ஒரு சிலருக்கு கோயிலில் வைக்க சொல்லியிருக்கேன். ஜாதக ரீதியாக பார்த்து உங்களுக்கு என்ன அம்சம் இருக்குது, கோயில்லையா மண்டபத்திலையான்னு பார்க்கணும். அப்போ அந்த ரீதியான பார்க்கணும். ரைட், ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம். முதல்ல இந்த கன்னிராசியை பார்த்திங்கன்னா, ஒரு கடனை மீண்டு வர எப்படி தான் சார் ஃபுல் கடனை மீண்டு வரணும் அப்படின்னா, ஏதோ ஒரு அசட், நகையாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், ஒன்றை கொடுத்து அதிலிருந்து மீண்டு வர வாய்ப்புங்க. ஏன்னா இப்போ தான் விற்கும் சார், அது இல்லாமல் மீண்டு வர முடியுமா? அப்போ ஜாதகம் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் தசாபதி அம்சம் ரியலி இருக்கா இல்லையா, இல்லை உங்களுக்கு உண்டான இந்து லக்னம் என்ன, அந்த லக்னத்தை வலுப்படுத்த முடியுமா, இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணலாம். ஒரு சிலருக்கு பண்ண முடியும், ஒரு சிலருக்கு பண்ண வாய்ப்பு இல்லைன்னா அசட்டை கொடுத்து தான் வெளியே வர மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் பொதுவாகவே வீடு, இடம், வண்டி இதே சிந்தனை இருக்கும். புது இடம், புது வீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் சம்மந்தப்பட்டது இப்போ வேணாம். இப்போ வேணால் அடுத்து அஷ்டமச்சனி வந்துட்டா. ஆனால் ஆல்ரெடி இருக்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள். பின்னாடி பார்ப்போம். வேலை சம்மந்தப்பட்ட இடத்தில் ப்ரெஷர் குறையும். நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல தாங்க நிறைய மாறுதல்கள் நடக்குது. வேலையில் புது புது படிப்பினே வருது. ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் காம்படிஷன் அதிகரிக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கில் இப்போ ஜாஸ்தியாக உங்களோட ஸ்கில்னால் இப்போ தான் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். எக்ஸ்போஸ் ஆகிற நேரத்தில் இவர் இவ்வளோ தெரியுமா, இவர் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், புது நபர்கள் அறிமுகங்கள் இதெல்லாம் கிடைக்கும். இதன் மூலம் வளர்ச்சி உண்டு. என்ன கூட ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் உங்களை காம்படிட்டராக நினைப்பாங்க, டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதில் மீண்டு வருவது உங்களோட சாமர்த்தியம். செக்லிஃப்டில் மாட்டாத கன்னினே சொல்லலாம். கன்னிராசி எதாக இருந்தாலும் பொதுவாக செக்லிஃப்ட் கொடுத்து மாட்டிக்கும், ஜாமீன் கையெழுத்து போட்டால் மாட்டிக்கும். இந்த கொலாட்ரல்னு ஒரு வார்த்தை வரும். அவங்க சொத்தை வாங்கி நான் கடன் கட்டுறேன்னு சொல்லி மாட்டி, இவரும் மாட்டி அவங்க மாட்டியிருப்பாங்க. பொதுவாக கூட்டு ஆகாது. இந்த ராசிக்கு தசாபதி தான் பார்க்கணும். அப்போ அதெல்லாம் அந்த மாதிரி மாட்டியிருப்பீங்களா, அதெல்லாம் ரிலீஸ் ஆக காலகட்டம் வந்தாச்சு. ஆக மொத்தம் ஒரு விடிவு காலமாக பாருங்கள். ரொம்ப ஒரு பிரச்சனை ஒரு சிலருக்கு மட்டும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா, சார் கோர்ட்டு தீர்ப்பாயிருமா, எகெயின்ஸ்டாக வந்துடுமா, இந்த செக்லிஃப்டில் மாட்டிக்க வேணாம், கடலில் மாட்டிக்க வேணாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், பரபரப்பாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, அதுலேருந்து மீண்டு வர மாதிரி தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வர வாய்ப்பு உண்டு. அப்போ எதிரிகள் தவறு செய்வார்கள், அந்த தவறை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது. பொதுவாக கடன் வாங்கினா கொடுத்து தான் ஆகணும். அது அவங்களோட பணம் அவங்க ஃபேமிலிக்கெலாம் யூஸ் ஆக முடியும், அதை கொடுத்து தான் ஆகணும். அதை பாருங்கள். ரைட், பிஸ்னஸை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு. 10ல் குரு ஒரு பதவி மாற்றம். இப்போ தொழில்துறையை மாற்றுறது, கல்யாணமாகாதவருக்கு, பேச்சுலருக்கு கல்யாணமாகி
கணவன் மனைவின்னு மாற போகிறீங்க. கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்து அம்மா அப்பாவாக மாற போகிறீங்க. அம்மா அப்பாவாக இருந்தவங்களுக்கு ரொம்ப வயசாச்சா தாத்தா பாட்டியாக மாறுறது. அப்போ 10ல் குரு பதவி மாறுதல் பண்ண போகுது. ஃபஸ்ட்டு குழந்தை பிறப்புக்கு யோகமான காலகட்டம். குழந்தைக்கு பிளான் பண்ணலாம். திருமணம் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்க வாய்ப்புகள் உண்டு. சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நல்லா எக்ஸ்பேன்ஸ் பண்ணலாம். எக்ஸ்பென்ஷனில் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு சில தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரி வரும். இதெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். 12ஆம் இடத்துல கேது இருக்குது, 6ல் ராகு. இந்த நேரத்தில் அப்டமன் சம்மந்தப்பட்டது தான் அங்கே கொஞ்சம் பிரச்சனை. அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இதெல்லாம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புங்க ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த சனி ராகு இந்த ராசிக்கு 6, 8 இந்த மாதிரி வீட்டில் தொடர்பு வந்துட்டாலே என்ன கவனிப்பேன் என்னென்னா, இந்த கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது, இரண்யா, அப்டமன், வயிற்றில் ஒரு சம்மந்தப்பட்டது வந்துடும். பெண்கள்னால் யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் இதில் கவனம் செலுத்தணும். தண்ணி அதிகமாக குடிக்க வேண்டியது, ஃபாஸ்ட் ஃபுட் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாற்ற வேண்டிய காலகட்டம். ரைட். 12ல் கேது வந்துட்டாலே கோயில் குளங்களில் ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. இது பண்ணணும். இப்போ தொலைதூரத்துலேருந்து ஒரு பணம் வரும். அந்த பண வரவை பார்த்து இன்னும் கொஞ்சம் பேசுவோம். ஒரு பெண்கள் வகையால் ஆதாயம் உண்டு. அந்த பண வருவாய் ஏற்படுகிற காலகட்டங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தம் ஒரு சுபிச்சநிலை. எதில் கவனமாக இருக்கணும்? திருப்பி செக்லீஃப், டாக்குமெண்ட் சைனு, ஒரு இடத்த விற்க போகிற இடத்துல காலத்தை விற்கணும், டக்குன்னு விற்றுறோம், காலத்தை இழுக்கிறது, இதெல்லாம் வந்து திருப்பி வக்ர நிவர்த்தி ஆகும் காலகட்டத்தில் மாட்டிக்குவீங்க. அதே போல் நவம்பர் வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு தப்பிக்கிற காலகட்டம். இல்லைன்னா திருப்பி மாட்டிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. கவனம். மாணவர்களுக்கு பொதுவாக மாணவர்கள் தான் கோல்டன் டைம். 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டையே பார்க்கும்போது மாணவர்களுக்கு கல்வியில் வளர்ச்சி, எதிர்பார்த்த ஸ்கூல் கிடைக்கும். இந்த அரசு வேலைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, ட்ரை பண்ணுறோமா. பொதுவாகவே அரசு வேலை வாய்ப்பு உண்டு, கவர்மெண்ட் வகையில் ஆதாயம் உண்டு. இந்த பேங்க்கு, கவர்மெண்ட் செக்டார் இதெல்லாம் நல்லாயிருக்கு. பொதுவாக அந்த கன்னி ராசியை பார்த்திங்கன்னா அறிவாளி ராசிங்க. அறிவாளி எப்போவுமே கூட வச்சுக்கும். டக்குன்னு ஒரு ஃபோன் காலில் பெரிய அதிகாரிகள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி ராசி. இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடு மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் ஒரு சில ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கும் நல்லபடியாக இருக்கிறது. இதில் லாயர் தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா கேது 12ல் வேறு இருக்கு, ஞானக்காரகன். தூங்கும்போதெல்லாம் கனவு வருது. ஒரு சில பேர் தான் பாம்பு கனவு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை லாயராக இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தம் சிறப்பாக இருக்குது. உங்கள் ஜாதக ரீதியாக தந்தையின் உடல்நிலை கவனம், தாயின் உடல்நிலை சீராகும். அப்படியே மாறி வருது பாருங்கள். உங்களுக்கு ஹெல்த் வைஸ்லாம் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். எதிரிகளை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, படிக்க ரீதியாக எப்படி, அதெல்லாம் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கவனமாக செலுத்துங்க. இந்த வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு நல்வாய்ப்பாய் பயன்படுத்தினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.